செங்கோட்டையும் ஒரு ஆள் ஜெயிக்கிறது ரொம்ப அபூர்வம். விஜய் தப்பி தவிரி அது கூட கஷ்டம்தான். தண்ணி குடிச்சிருவாரு ஜெயிக்கிறதுக்கு. யார் விஜய். செங்கோட்டையும் அவங்க ஊர் மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனால அவர் ஒரு தொகுதி, அதுவும் கொஞ்சம் டவுட்டு தான். ஜெயிச்சாலும் ஜெயிப்பார். ஒரு 90% சொல்லலாம். 10% மாறால முடியாது அங்கே உள்ளவங்களால். அவர் என்ன பண்ணுறாருங்கிறத அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஒன்றுன்னு அவங்க இதில் வந்து ஒரு 10 எம்எல்ஏ வரட்டுமே, அதுக்கப்புறம் அவங்க வராங்களான்னு பார்ப்போம். சான்ஸே இருக்காது. எவன் 10 கோடியாம், என்னது 10 கோடியோ 30 கோடி கேட்குறாங்களா சீட்டுக்கு, எம்எல்ஏ சீட்டுக்கு. புஷி ஆனந்த் தாவேக்கா கேட்குறாங்களா? யார் அவ்வளோ பணம் கொடுத்துட்டு அவங்க எப்படி ஒழுங்காக வந்து ஆட்சி பண்ணுவாங்களா? அந்த 10 கோடி நான் எப்படா எடுப்பேன்னு எத்தனை திட்டத்தை போட்டு அதில் போட்டு சொல்கிறது பார்ப்பாங்களா, இல்லை மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வருவாங்களா? அதெல்லாம் கஷ்டம் சார். அது எனக்கு என்ன வருத்தம்னா, எவ்வளவுதான் செஞ்சாலும் இந்த பாவனாக போன மக்கள் வந்து புதுசாக ஒரு ஆடம்பரத்தையும் அழகையும் பார்த்துட்டு பின்னாடி போகிறதுன்னா அது ரொம்ப 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 கஷ்டம். தேராத ஒரு இது. இவங்களெல்லாம் பழைய நிலைமைக்கு இவங்களை தள்ளினா தான் புத்தி வரும். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அவருக்கு ஒன்று செங்கோட்டையனுக்கு அவனுக்கு அந்த ஆள் அவருக்கு மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கிறேன். அவங்க லிஸ்ட்டில் போனதுனால அந்த மரியாதை அவர் இழந்துட போகிறாரு. உண்மையாக சொல்கிறேன். அவர் ரொம்ப ஹானஸ்ட் மேனு. அவர் செஞ்சாலும் செய்யலைன்னாலும் அவர் வேறு பார்ட்டி, நம்ம வேறு பார்ட்டி இருந்தாலும் அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஒரு நல்ல மனுஷன்னு. ஆனால் எந்த சக்தியாலும் துவைக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன மக்கள் சக்தி யாருக்கிட்ட இருக்குதுன்னு 26 தெரிஞ்சு போகுது. இன்னொரு 90 நாள் இருக்குது. யாருக்கு சக்தி இருக்குது, யாருக்கு என்ன நடக்குதுங்கிறது அதை பார்த்துருவோம். நீங்கள் சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. உங்கள் ஊரில் வேணால் மக்கள் சக்தி இருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க பார்க்கணும். தமிழ்நாடு முழுக்க செங்கோட்டையன்னா யாருன்னு பேசணும். அந்த மாதிரி இருந்தால் நீ ஏன் கற்றுக்குட்டிக்கிட்ட போகிற, தற்கூரிக்கிட்ட நீ போகிற? நீ தனியாக சிங்கிள் அண்ணாதர மாதிரி நிற்க வேண்டியதானே? தனியாக ஆரம்பித்து உங்கள் கட்சிக்காரங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீ ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ண வேண்டியதானே? அவ்வளோ தில்லு திறமை இருந்துச்சுன்னா அது இல்லைல்ல உங்ககிட்ட. அதனால் எப்படி நீ உனக்கு அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். அவனை தான் தற்கூரின்னு சொன்னால் போய் சேர்றதுங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டி கூட சேர்ந்தா எப்படி என்ன ஆகும்? அந்த நிலைமை தான் செங்கோட்டையனுக்கு. வேறு செங்கோட்டையனுக்கும் சரி, இன்னும் யார் போயிருந்தாலும் சரி, பன்னுக்குட்டி கூட கண்ணுக்குட்டிக்கு சேர்ந்தா அதே நிலைமை தான். கன்னிக்குட்டிக்கும் அதே மாதிரி மாறிடும். ஆனால் பேசலாம். மக்கள் சக்தி யாராலும் முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அப்படியே தப்பி வர முடியாது. தப்பி தவிர நீங்கள் மக்கள் சக்தியோடு வந்துட்டீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை யாராலுமே காப்பாற்ற முடியாது.